ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நூடுல்ஸ் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. ஒரு பாக்கெட் சன்ஃபீஸ்ட் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதோட மசாலா எடுத்துக்கலாங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி கொதிக்கிறப்பவே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் ஸ்பெஷல் டாப்பிங்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஆம்லேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்து வச்சதில் கட் பண்ணி வச்ச ஆனியன், கட் பண்ணி வச்ச தக்காளி, எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆம்லேட் வேகிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். நம்மளோட ஆம்லேட் வந்து 2 சைடும் வெந்துருச்சுங்க. நீ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம நூடுல்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.